வாழ்க வளமுடன். பெண்களுக்கு முகத்துல தேவையற்ற முடி, தாடி மீசை வளர்வதை தடுக்கிறது எப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவாவே ஹார்மோன் இம்பேலன்ஸ், ஹெரிடிட்டி, உடல் பருமன், பிசிஓடி இந்த ப்ராப்ளம் இருந்தா தாடி மீசை தொந்தரவு இருக்கும். இதனால நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவல் குறையிறது நமக்கு நல்லாவே தெரியும். சரி, இப்போ அது பப்பாளிய வச்சு எப்படி தடுக்கலான்றத பார்க்கலாம். பப்பாளிய ஆஃபா கட் பண்ணி நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போறேன். மேல் ஹார்மோனோட டாமினேஷன் இருந்தால் தான் தாடி மீசை தொந்தரவு இருக்கும். பப்பாளியில் இருக்கிற என்சைம் ஃபீமேல் ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும். ஃபீமேல் ஹார்மோன் ஸ்டிமுலேட் ஆச்சுனாலே தாடி மீசை தொந்தரவு இருக்காது. உங்கள் டயட்லேயும் பப்பாளியை டெய்லி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. ரிசல்ட் உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாக தெரியும். பப்பாளியோட தேன் கலந்து முகத்தில் பூசி வந்தால் முக சுருக்கம் கூட மாறிடும். சரி, இப்போ பேஸ்ட் ரெடி. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள், கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு கையில் மட்டும் அப்ளை பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் பேஸ்ட் எடுத்து சர்க்குலர் மோஷனில் எங்கே முடி இருக்கோ அங்கே அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுங்க. 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க, ட்ரை ஆகட்டும். மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் வாஷ் பண்ண பிறகு எப்படி இருக்குன்றத காட்டுறேன். பாருங்க, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. உங்களுக்கு இமீடியட் ரிசல்ட் தெரியணும்னா 2 days ஒன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தாடி மீசை தொந்தரவு இருக்காது. உங்கள் டயட்லேயும் பப்பாளியை எடுத்துக்கோங்க. பப்பாளியில் ப்ளீச்சிங் தன்மை இருக்கிறதுனால ப்ளீச் பண்ண எஃபெக்ட் கிடைக்கும். வறண்ட மேல் தோலை அகற்றி புதிய தோலை உருவாக்குற அற்புத சக்தி பப்பாளிக்கு உண்டு. இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.